உற்சாகமா இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் நம்ம 5000 வருஷத்துக்கு முன்னாடி படைச்சு இந்த உலகத்துல நம்முடைய நாசியில சுவாசத்தை ஊதி மனித குலத்தை உருவாக்கி ஒரு பிதாவாகிய தேவன் கலைஞர்களுக்கு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மளுக்காக 2026 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்து நம்மள மாதிரியே வாழ்ந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோட எழுந்து இதோ சதா காலம் உயிரோடு இருக்குன்னு சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம வழிநடத்தி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இத்தனை பேர் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம மேல ஒரு முத்திரை போட்டு நம்ம ஆண்டவர் அழைச்சிருக்காருன்னா எதுக்காகனா நம்மளை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திட்டம் வச்சிருக்காரு. எல்லாருக்குமே ஆண்டவர் திட்டம் வச்சிருக்காரு. நம்மளுக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கனால தான் இந்த இடத்துல நம்ம கொண்டு வச்சிருக்காரு. எதுக்காக நம்மளை அழைச்சிருக்காருன்னா நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தேன் செல்ல பேரை நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தேன் செல்ல பேரை வளர்த்தீவலமாக உம் நாமம் மகிமைக்காக வளர்த்தீவலமாக உம் நாமம் மகிமைக்காக. அவர் நாமத்தை மகிமைப்படுத்துக்காக தான் நம்மளை இந்த இடத்துல ஆண்டு என்ன பண்ணுவாங்க கூடி சேர்த்திருக்காரு. சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷமா இருந்தீங்கன்னா ஒரு ஆமீனோட சொல்லுங்க. எல்லாருமே சந்தோஷமா இருக்கீங்க, நம்ம சந்தோஷமா இருக்கோம். ஆனா நம்மளை படிச்ச ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு சந்தோஷமா இருக்காரா, நம்ம சந்தோஷப்படுத்துறோமா அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஒரு கேள்விக்குள்ள தான் வந்து முடியும். ஏன் அவர் சந்தோஷமா இப்ப நம்மளுடைய அப்பா இருப்பாங்க, நம்மளோட அம்மா இருப்பாங்க, நம்ம பெத்தவங்க இருப்பாங்க. அவங்களை சந்தோஷப்படுத்தணும் நம்மனா அவங்க சொல்றத நம்ம செய்வோம், அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை நம்ம வாழ்வோம். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதை நம்ம செய்வோமா, அவருக்கு பிடிச்ச வாழ்க்கை நம்ம வாழணும்னு பார்த்தா கேள்விக்குள்ள முடியும். அப்படி அவர் சந்தோஷப்படுத்தல என்ன பண்ணணும், பரிசுத்தமாகிய தேவன் பரிசுத்தமாக இருக்கிற தேவனாகிய கர்த்தரை பரிசுத்தத்தோட தொழுது கொள்ளும் போது அவர் சந்தோஷப்படுவாரு. அந்த பரிசுத்தத்தை என்ன பண்ணணும், பரிசுத்தமா இருக்கணும்னா பாவத்தை விட்டு நம்ம மனம் திரும்பணும். பாவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாவம் நிறைய இருக்கு. கலாச்சாரத்துல இருக்கு, மாம்சத்திற்கு 17 கிரைகள் இருக்கு, அப்புறம் 10 கட்டளைகள் இருக்கு. மொத்தமே 60 கட்டளைகள் ஒரு கோபம் வந்து பாத்தீங்கன்னா 10 கட்டளையே பிரதமானது. அது நம்ம கைத்தொழில் அது பாவம் தான். அப்புறம் புதிய ஏற்பாடு சொல்லப்பட்டு அந்த 2 கட்டளைகள் பிரதமானது, அதே கைத்தொழில் பாவம் தான். நிறைய பாவம் இருக்கு. ஆண்டவரோட நம்ம கனெக்ஷன்ல இல்லைனாலே அது பாவம் தான். பாவம் நிறைய பேர் இருக்கு. அது இச்சை, இந்த வாழ்வு பிரயத்தை மேற்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய பாவமான இச்சையை நம்ம எப்படி மேற்கொள்வது. ஏன்னா இச்சை ஒரு மனுஷனை எந்த அளவுக்கான கொண்டு போய் நம்ம கீழே தள்ளும். அந்த இச்சையை நம்ம மேற்கொள்வது நம்ம என்ன பண்ணோம், எப்படி இந்த அடியை ஆண்டவர் அந்த இச்சையிலிருந்து வெளிக்கொண்டு வந்தாரு அப்படிங்கிறத முன்னாடி சொல்ல போறோம். அதுக்கு முன்னாடி இந்த அடியனோட சாட்சி உங்கள்கிட்ட சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது நிறைய கடந்து போக ஆசைப்படுகிறேன். இந்த அடியனுடைய சாட்சி இப்ப நான் உங்க கண்ணுக்கு முன்னாடி நிக்கிறேன்னா ஆண்டவர் பட்ட பிச்சையில தான் நான் வந்து உயிரோட நிக்கிறேன். சரிங்களா, நீங்க எப்படி தெரியல. ஆனா ஆண்டு எனக்கு 2ஆம் முறை பிச்சையே உயிரப்பட்டதுனால நான் இந்த இடத்துல இருக்கிறேன். எப்படி நடந்துச்சுன்னா 2020 காலகட்டத்துல எல்லாருக்குமே தெரியும், கொரோனா காலகட்டம் வந்துச்சு. அந்த டைம்ல இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்க எல்லாருமே பண்ணிருக்கீங்க. ஆனா நான் பண்ணல. லவ்னு ஒண்ணு பண்றது இல்லைங்களா, அந்த லவ் வந்து வேற ஒரு மனுஷங்க மேல வச்சோம்னா கண்டிப்பா அதை கொண்டு போய் அழிவுல தான் விடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல நீங்க அனுபவிச்சீங்கன்னா, உண்மையா லவ் வச்சீங்கன்னா அது கண்டிப்பா உங்க நித்திய ஜீவனுக்கு கொண்டு போய் விடும். யாரும் சொல்லவே இல்லை. என்ன நினைக்கணும், வேற ஒருத்தங்க மேல லவ் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கணுமா? பரவாயில்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல நம்ம அன்பு வச்சோம்னா அவர் கண்டிப்பா நித்திய ஜீவனுக்கு கொண்டு போவாரு. நான் ஒரு பொண்ணு மேல அனுபவிச்சதுனால அது ஒரு பாவம் தான். நம்மளுக்கு ஸ்டார்டிங்ல வந்து நல்லா இருக்க மாதிரி தெரியும். ஆனா போக போக என்ன ஆகும்னா அது பாவம் வந்து பாவம் கற்பம் நிறைத்து மரணத்தை பிறப்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வசனத்துல இருக்கு. அந்த ஒரு பாவம் வந்து நம்ம எல்லா விதமான இச்சைகளுக்கும் சேர்த்து கொண்டு போகும். அந்த பாவம் ஒரு கடவுள் மேல செய்ய 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 ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பாவம் பெருகி என்ன ஆச்சுன்னா ஒரு கடவுள் மேல அந்த பொண்ணுக்கு எனக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், 2 பேருக்குள்ள பிரச்சனை. நம்ம இதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து இருக்க முடியாது, நம்ம 2 பேருக்குள்ள இதுக்கப்புறம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா கடைசியில இதுக்கான முடிவு என்ன, சரி நம்ம இதுக்கப்புறம் வாழ முடியாது, மரணத்தை தான் கொண்டு போவோம். அந்த பாவம் அது மாதிரி மரணத்தை கொண்டு போயிடுச்சு. மரணத்தை கொண்டு போய் சாக போகிற தருவடியில் இருக்கும்போது என்னன்னா ரேக்கிலர் பாய்சன், மேக்சிமம் நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்க சொல்றேன். அந்த பாய்சன் சாப்பிட்டு 5 நாள்ல இறந்து போயிடும் சொல்லிட்டு அந்த சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. அதை மாத்தோம்னா லிவர் டிரான்ஸ்பிளேஷன் தான் 25 லட்சம் பணம் கொடுத்தா தான் மாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மகிட்ட அந்த பணம் இல்லையா, பிடிக்க இல்லையா. நான் வந்து என்ன பண்ணிட்டேன், அந்த பாண்டியஜி அட்மிட் பண்ணி அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல், சென்னை ஹாஸ்பிட்டல் போய் அங்கெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லி என் பக்கத்தில் உள்ள பெட்ல உள்ளவன் இதே கேஸ்ல உள்ளவன் ரேக்லர் பாய்சன்ல அவனுக்கு செத்து போயிட்டான். ஆனா நான் சாகல, அவனுடைய திட்டம் எம்எல்ஏ இருக்கு போல இருக்கு, அதனால எனக்கு தெரியல. சாகரமா 5 நாள்ல செத்து போயிடும். என்ன கிட்டத்தட்ட 2 வருஷமா 3 வருஷமா ஆளுநர் உயிரோட வச்சிருக்காரு. கரையில் வச்சு நாமத்துக்கு மகிழ்ச்சி சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து உயிரோட வச்சு எதுக்காகனா வாழ்வில் மத்தியில ஒழுங்கு
ஆண்டு வந்து தேர்ந்தெடுக்காங்க. அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். கரெக்டா டிசம்பர் 15, 2025 ஆண்டவர் என் மேல தண்ணீர் மூலமா அடையாளம் போட்டு பரிசுத்தாவினால நிரப்புனாரு. அன்னைக்கு நான் புதுசா பிறந்தேன். அதுக்கப்புறம் நம்ம பரிசுத்தமா இருக்கணும், பாவத்தை விட்டு மறந்துடணும்னா துணை தேவைப்படும். அந்த துணை யாரா பரிசுத்தாவினோட துணை. நிறைய பேருக்கு பரிசுத்தாவின நம்பிக்கையே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம பார்க்கறது எப்படின்னா சர்ச்சில் வந்து நலவங்க கத்துவாங்க போவாங்க. ஆனா திரும்ப வீட்டுல பார்த்தோம்னு வச்சுக்கலாம் அதே வகையில 50 ரூபாய் பேசுவாங்க, வேற மாதிரி பேசுவாங்க. அவங்களோட உறவு முறை வேற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்ப பரிசுத்தாவின் மேல நம்பிக்கையே இல்லாம போயிடும். ஆனா உண்மையான பரிசுத்தாவினை பெற்றவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை தான் வாழும். அவங்க பார்க்கும்போதே தெரியும் ஆண்டோட பிள்ளைன்னு சொல்லிட்டு. எந்த விதத்திலும் வந்து ஆண்டவரை துக்கப்படுத்துற மாதிரியா ஒரு நாமத்தை வீணாகிற மாதிரியோ நடந்துக்கவே மாட்டாங்க. அதனால ஆண்டவருடைய அந்த பரிசுத்தாவினை பெற்றுக்கணும் என்ன பண்ணா விருப்பம் இருக்கணும், தாகம் இருக்கணும். வெளிப்படுத்த 22:17 ஆவியும் மனவாட்டியும் மாயங்கள் கேட்கணும் வாயன் பண்ணாங்க, தாகமாக வணங்கணும், விருப்பம் உள்ளவன் ஜீவத்திலே இலவசமா வாங்கிக் கொள்ள கடவன். அந்த வார்த்தையின்படி நம்ம சர்ச்சையில் நடந்துச்சு. உபவாச கூட்டம் 20 நாள் மார்ச் 20ஆம் தேதி வந்து முடிஞ்சிச்சு. பிப்ரவரி மாசம் தொடங்கி மார்ச் 20ஆம் தேதி முடிஞ்சிச்சு. அதுல நான் வந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ரொம்ப ஐக்கியமா இருந்து எப்படியாவது பரிசுத்த பெற்றுக்கொள்ளணும், இச்சை நான் மேற்கொள்ளணும். ஆண்டவரே நீர் கொடுத்த வாழ்க்கை எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம ஆண்டோட வாழ்க்கை வந்து ஆண்டவர் கொடுத்தது, நம்ம படைச்சது ஆண்டவர் தான். இப்ப நான் வந்து ஒரு பொருளை வாங்கணும்னு வச்சுங்களா, அந்த பொருள் வந்து எனக்காக யூஸ் பண்ணுவோம். அந்த பொருள் எனக்காக யூஸ் ஆகணும்னு நினைப்போம். அதனால எல்லாமே நினைப்பீங்க. அந்த பொருள் நமக்காக யூஸ் ஆகணும், அந்த மனசு நம்மளுக்கு எப்படி கஷ்டமா இருக்கும். நம்மளே நம்ம பெற்று வளர்க்குறாங்க, அவங்க சரியா பார்த்துக்கலாம். அவங்க எப்படி இருக்கும், நான் பெற்று வளர்த்தப்பா, நான் என்ன பார்த்ததே இல்லப்பா, அந்த கஷ்டம் தான் இதுதான். அதே மாதிரி தான் ஆண்டவர் தேவை நம்மளுக்கு படைச்சது. அவர் என்னங்கன்னா அவரை சேவிக்க, அவரை உயர்த்த, மக்களை மனந்திரும்ப வைக்க, பாவம் செய்யற மக்களை மனந்திரும்ப கொண்டு வந்து அவரே சேர்க்கிறது. அதெல்லாம் வந்து ஆண்டவர் அவங்க நம்மளை படைச்சாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்மளோட சுயத்துக்காக நம்மளுடைய இந்த உலகத்தில் உள்ள காரியத்தை நம்ம வாழ்க்கை பண்ணோம்னா வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம். அது நம்ம செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும்னு எனக்கு வரணும்னு தோணுச்சு. ஏன்னா எனக்கு உயிரை வந்து ஆண்டவர் பிச்சை போட்டுருக்காரு. நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை வந்து அவர் போட்டது. நம்ம வந்து அவருக்கு உண்மையா வாழணும்னு சொல்லிட்டு நினைச்சு பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளணும்னு நினைச்சு என்னால முடியாது. ஏன்னா சுயத்தினால கண்டிப்பா முடியவே முடியாதுங்க. அது இந்த காலகட்டத்தில் உண்மையாவும் முடியாது. பரிசுத்த ஆவியானவரோட துணை இருந்துச்சுன்னா எங்க வேணாலும் நீங்க எத்தனை சொல்லலாம், பாவத்தை மேற்கொள்ளுது ஆண்டவர் எனக்கு உதவி செய்யறான்னு சொல்லிட்டு சொல்லலாம். இல்லைன்னா நீங்க கண்டிப்பா மேற்கொள்ள முடியாது, சுயத்தினால முடியாது. அதனால பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும்னு சொல்லிட்டு நான் சகைகளை பார்க்கலாம். அதனால பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்றதுக்காக நான் வந்து எடுத்த முயற்சியில மார்ச் 20 உண்மையா தாகக்குறை கேட்டேன். கடைசி ஒரு 5 நாள் ஐயா சொல்லியிருந்தாங்க, நீங்க தண்ணியை மட்டும் முடிச்சுட்டு வந்து முடிஞ்ச நின்று பண்ணி சொல்லியிருந்தாங்க. நம்ப மாட்டீங்க, நான் என்ன நம்ப முடியல. 5 நாள் ஒரு பருக்க சோறு கூட சாப்பிடல. ஏன், எனக்கு ஆவியானவர் மேல எனக்கு அவ்வளவு தாகம். நான் பெற்றுக்கொண்டேன், எப்படியாவது பெற்றுக்கொண்டா நான் பாவத்தை மேற்கொள்ள முடியும்னு நினைச்சு ஆவியானவர் பெற்றுக்கொண்டு அந்த 5 நாள் சாப்பிடாம வேலை பார்க்கறான்னு மறந்து போயிட்டாங்க. எப்பறம் சாப்பிடாம வேலை பார்க்கற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் ஆண்டவர் திருப்பி எனக்கு தாகம், எனக்கு உயிரை போகணும், ஆண்டவருக்காக நான் நிக்கிறேன், உயிரை போன பிரச்சனை இல்லை, எனக்கு பரிசுத்த வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்து அந்த 5ஆவது நாள் மார்ச் 20ஆம் தேதி பரிசுத்த ஆவியினால ஊற்றப்பட்டு அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் ஆண்டவர் அழகா வாழ வச்சாரு. ஆனா அந்த நிச்சயம் காரியம் வந்து நமக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதை எப்படி மேற்கொள்ளணும் நான் அதே மாதிரி கேட்டுட்டு இருந்தேன். நான் பையன் சொன்னாங்க, கல்யாணம் நிறைய பேர் நிச்சய பத்தி பேசுவாங்க. நான் நிறைய பிரச்சனை கேட்டேன், யூடியூப்ல கேட்டிருக்கேன். அப்ப பாக்குறப்ப நான் ஏசுவா நினைச்சு கேட்பேன், என்னப்பா இவங்க நிச்சயம் மேற்கொள்ள பத்தி பேசுறாங்கப்பா, இவங்களுக்கு அந்த வாய்ப்பே இல்லையப்பா, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுப்பா, உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும். ஆனா வாலிப பிரியத்துல இந்த காலகட்டத்துல நம்மளுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கும். அதனால எப்படி நான் மேற்கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும் பொழுது ஆண்டவர் அழகா ஒரு யூடியூப்ல ஒரு ஷார்ட்ஸ் மூலமா வெளிப்படுத்தினார். என்ன தெரியுமா, அந்த மாதிரி கேட்டுக்கிட்டே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆண்டவர் நல்லா இருக்குப்பா, பார்க்க கூடாது, விபச்சாரம் கண்ணால பார்த்தாலே நினைச்ச புதிய பழைய ஏற்பட்டவங்க விபச்சாரம் செஞ்சா தப்பு, புதிய ஏற்பாட்டா அப்படி பார்த்து நினைச்சிட்டாலே அது வந்து விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்ற கண்ணானது எல்லாத்தையுமே வேறா இருக்குது. அப்ப நான் எப்படி அந்த மேற்கொள்ளுது, நான் வேலை போகிறதுல வராங்கப்பா, அவரே வராங்கப்பா, அவங்களுக்கு சரியா நம்ம சொல்ல முடியாது. நம்ம தானே சரியாக எப்படிப்பா மேற்கொள்ளுதுன்னு கேட்கறப்ப ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் மூலமா ஒரு வாலிபன் ஒருத்தன் எடிட் பண்ணி போட்டு நான் ஒரு வீடியோ போகும்போது நீங்க எந்த விதமான காரியத்தை இச்சைன்னு மட்டும் சொல்லல, எந்த விதமான காரியத்தினா இருந்தாலும் நீங்க மேற்கொள்றதுக்கு உங்களோட முழங்கால வல்லமை மட்டும் இருந்தா போதும், கண்டிப்பா நீங்க மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்ப முழங்கால முடக்கணும், அப்ப அந்த அளவுக்கு போக இருக்குமா? ஆமா கண்டிப்பா இருக்குன்னு அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன். சரி ஒருவேளை அப்ப அந்த இச்சை ஞானம் வருது இல்லையா, அந்த விஷயம் வருது இல்லையா, அந்த ஒரு 5 நிமிஷம் அந்த ஞானம் வருது இல்லையா, அப்போ ஒரு கேப் கிடைக்கும். அந்த கேப்ல நம்ம ஆர்டர் பிடிச்சோன்னு வச்சுக்கோங்க, அந்த இச்சையில இருந்து கண்டிப்பா மேற்கொள்ளலாம். அப்படிதான் நான் மேற்கொண்டேன். அப்ப என்ன பண்ணணும்னா, அப்ப இந்த மாதிரி என்ன வருதுப்பா, உடனே போய் என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல எங்களுக்கு மேல ஒரு மாநில ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூம்ல ஓடி போய் இந்த இச்சைக்கார அப்போ முட்டி போடுவோம். அப்பா நீங்க ரொம்ப உண்மையான தேவை, இச்சை மேற்கொள்ளுங்க, உதவி செய்யணுமா. நம்ப மாட்டீங்க, போட்டு அடுத்து 2 செகண்ட்ல அந்த இச்சை நேரம் அப்படியே அந்த எண்ணெய் அப்படியே கலாச்சாரம் முடிஞ்சிடும்.
அந்த எண்ணம் வரவில்லை. நீங்க முழங்கால முடக்கினீங்கன்னா, வேதத்தை வாசிச்சீங்கன்னா, ஆண்டவரோட உறவில் இருந்தீங்கன்னா, நிச்சயம் மேற்கொண்டு என்ன பண்ணா ஆண்டவருக்காக கண்டிப்பா வாழலாம். நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம யாரை நினைச்சுட்டு இருக்கோம், நம்ம யாரை நம்ம வந்து நம்ம உண்மையா இருக்கோம், யாரும் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். நீங்க ஒரு காரியத்துக்கு மேல உண்மையா இருக்கீங்க, ஒரு மேல அன்பு வச்சிருக்கீங்க, அந்த அன்பு கடைசி வரைக்கும் நீடிக்கணும் சொல்ல முடியுமா? யாராலுமே சொல்ல முடியாது. அந்த அன்பு நீடிக்காது. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த அன்பு பிரேக் ஆகிடும். ஆனா உயிர் தெரிந்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை நீங்க அன்பு வச்சு பாருங்க, அந்த அன்பு உங்களுக்கு நித்திய சொல்லுங்க கொண்டு போயிடும். உங்களுக்கு உலகத்துல உள்ள மக்களை தெரியும், சில மனிதர்களை தெரியும். ஆனா ஆண்டவருக்காக வாழ்ந்து பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு உயிரை நீத்த ரத்த சாட்சியம் மறுத்து எத்தனை பேர் நம்மளுக்கு தெரியும்? வில்லியம் ஜாயின் ஒரு மனுஷன் அவர் தெரியுமா? தெரியாது. ஜார்ஜ் முன்னோர் தெரிஞ்சு அவர் தெரியுமா? எம்மிக்கு ஆரம்பிக்கிற ஒரு அம்மா இருந்தாங்க, அவர் தெரியுமா? தெரியாது. ஐயா சொன்ன மாதிரி ஸ்மித் விக்கி சோட்டனோர் தெரிஞ்சு அவர் தெரியுமா? தெரியாது. சார்லஸ் பென்னிங் அவங்களாம் தெரியாது. ஏன்னா நம்ம வேற யாராவது நம்மளுக்கு தெரியும். அவங்களாம் என்ன தெரிஞ்சாங்க தெரியுமா? வில்லியம் ஜாயின் ஒரு மனுஷன், அவர் மட்டும் இந்தியாவோட கால் எடுத்து வைக்கணும் பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு அவரோட வாழ்க்கையால வளர்ந்து அவர் மட்டும் கால் எடுத்து வைக்கணும்னா ஒரு விதவை நீங்க பார்க்க முடியுது. உடன்கட்டை சதின்னு சொல்லிட்டு ஒரு பழக்கம் இருந்துச்சு. அந்த பழக்கத்தை ஒழிச்சதே வில்லியம் கேரிங் மனுஷன் தான். அவரு ஆண்டோட ஆவினால ஏவப்பட்டு பரிசுத்த ஆவினால ஏவப்பட்டு இது பண்றது தப்பு. ஏன்னா புருஷன் இறந்தாங்கன்னா அவங்களோட கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, ஜிம்லயும் அப்படியே எரிச்சிருவாங்க சேர்த்து போட்டு. உடன்கட்டை ஏறுதுன்னு சொல்லிட்டு ஒரு பழக்கம் இருந்துச்சு. அது ஒழிச்சதே இப்படிதான் தெரியுமா? சார்ஜ் முடிஞ்சு டேப்ல எத்தனை மணி மேக்ஸிமம் வாசிப்போம்? உட்காந்து எல்லாரும் வச்சிருக்கோம். ஒரு 10 முறை வச்சுப்பீங்களா? சார்ஜ் முன்னிருந்த ஒரு மனுஷன், தேவ மனுஷன் ஆவியானோட துணையோட 200 முறை வயசு வேகத்தை தெரியுமா? 100 முறை முழங்கால் மட்டும் முடக்கி வயசு. ஒவ்வொருத்தரும் இதுக்கப்புறம் வந்து நம்ம மத்தவங்க சொல்ற மாதிரி கிறிஸ்து, நீங்க யாரு கேட்டா கிறிஸ்துவ சொல்றதுக்கு முன்னாடி உங்க முழங்கால முட்டியில தழும்பு தான் நீங்க கிறிஸ்துவ சொல்லணும். கிறிஸ்துவ சொல்றதுக்கு முன்னாடி நம்ம முழங்கால் மடக்கிருக்கணும். நிறைய பேர் முழங்கால் மடக்கிறது இல்லை. ஆண்டவருக்காக வாழணும் சொன்னா மட்டும் போதாதுங்க. இரவு பகல் பார்க்கறோம், ஆண்டவருக்காக முழங்கால் முடக்கணும், அவருக்காக நிக்கணும், வேகத்தை வாசிக்கணும், அவருக்காக. அந்த மனுஷன் பண்ணது என்ன தெரியுமா? அந்த மனுஷன் வந்து விசுவாசத்தின் தகப்பன்னு நம்ம வந்து ஆவலகம் சொல்லுவோம் நம்ம வந்து வேகத்துல. ஆனா அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனுஷங்க ஜார்ஜ் முன்னதான் விசுவாசம் தகப்பன்னு சொன்னாங்க. ஏன் தெரியுமா? அவர் வந்து ஒரு டைம்ல ஒரு 1000 குழந்தைங்க, அவங்க 10,000 குழந்தைங்க மேல அவர் என்ன பண்ணாருன்னா அனாத குழந்தைங்க தத்தெடுத்து வளர்த்தாரு. ஒரு 1000 குழந்தைங்களுக்கு மேல வந்து வச்சுட்டு ஒரு இடத்துல வந்து சாப்பாடு வெயிட் பண்ணும்போது, சாப்பாடு இல்லை அந்த இடத்துல அவங்க கொடுக்கணும், சாப்பாடு கொடுத்ததை வெயிட் பண்ணும்பொழுது அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா யார் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தட்டை வச்சு அவங்க சேர்ந்து உட்காந்துட்டாங்க. அப்படி நீங்க சோறு கொடுத்தா நான் சாப்பிடுறேன், அவர் மேல ஒரு விசுவாசம், நீங்க சோறு கொடுத்தா நான் சாப்பிடுறேன். நிறைய பேருக்கு அந்த விசுவாசமே இல்ல. நம்மளே உடனே ஏதாவது முடிவு எடுத்துருக்கு, ஆண்டவர் நீங்க தர மாட்டீங்க, முன்னாடி தேடி நம்ம பண்ணுறது ஏதாவது ஒரு விழுந்துட்டு ஆண்டவரை காப்பாற்றுவாங்க. ஏன் அந்த முடிவு நம்ம எடுக்க மாட்டோம்? பரிசுத்தவங்களோட துணை இல்லை, பரிசுத்தவங்களை பெற்றுக்கொடுங்க. அவங்க என்ன பண்ணாங்க, தட்டி வச்சு உட்காந்துக்கிறப்ப அன்னைக்கு சாயந்தரம் 6 மணி அடிச்சு காலையில இருந்து சாப்பாடே வருது. 6 மணிக்கு அப்புறம் ஒரு பேக்கெட்ல இருந்து வந்து கதை தட்டி ஆண்டவர் அப்ப பிரதர் உங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்க சொல்லி ஆண்டவரை கேட்கலாம்னு சொல்லிட்டு அந்த ரொட்டி துணை வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்ப என்ன பண்ணா அந்த வழியா போன பால் வந்து பேக்கப் அப்படி நின்றுச்சு. நின்று அந்த பால் எடுத்து கொடுத்து இதெல்லாம் நீங்க குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துறேன். அந்த மாதிரி விசுவாசம் நம்ம உள்ள எங்க போயிட்டு எம்மிக்கு ஆரம்பிக்கலாமா சொன்னாங்க. அவங்க வந்து அந்த காலத்துல வந்து தாசிகள் எல்லாரையுமே வந்து பாதுகாத்தவங்க கோயில அடிமைப்படுத்தி வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாரும் பாதுகாத்தவங்கன்னா எம்மி காரணமா ஸ்மித் சொல்லியா அவரு என்ன பண்ணாங்கன்னா நிறைய பேர் ஒரு 17 பேரை உயிரோட எழுப்பிருக்காரு. அவரு கடைசியா ஒரு மனைவியை உயிரோட எழுப்பினாரு. அது எவ்வளவு பரிசுத்தவனோட துணை தான். பரிசுத்தவனோட துணை இல்லைன்னா வாழ்க்கையில் என்ன பண்ண அகப்படும் என்ன அந்த பரிசுத்தாவிகளை எப்படி மாத்தினாரு உடைச்சாரு அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னாடி சொல்லுங்க. நான் வந்து இந்த பரிசுத்த ஆவிகள் பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், எப்படி வாழ்ந்தேன், எப்படியாப்பட்ட வாழ்க்கையில் இருந்தேன், எப்படி பாவத்தில் நம்மளுக்குள்ள மாம்ச கிரியைகள் வெளிப்பட்டதுனாலே பாவம் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும். ஒன்னு இருந்தீங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ இயேசுப்பா நீங்க வாங்கன்னு கூப்பிடணும். விசுவாசம் வந்து வாங்கன்னு கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் ஆட்டோமேட்டிக்கா எங்க எம்டியா இருந்து பார்ப்பான். ஆண்டவருக்குள்ள வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம அழகி இருக்கோமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆக்கிரமிச்சிருவான். ஆக்கிரமிச்சு பாவத்துக்கு கொண்டு போய் நம்ம நரகத்தை கொண்டு போடுதான் அவனோட வேலை. நான் பரிசுத்த ஆவியோட நான் வந்து பெற்றுக்கொள்ளுக்கு முன்னாடி இப்படிதான் இருந்தேன். உங்களுக்கு தெரியுதா? இப்படிதான் இருந்தேன். பாருங்க கழுத்துல செயின் போறேன், கட்டி போறேன். இது வந்து ஆண்டவருக்கு பிரியமையாக இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் அருமையை நான் சேவையெல்லாம் பண்ணிட்டு எல்லாத்தையும் முடியல அப்படின்னு கடையில் நிற்கிறேன். 2 நாளைக்கு பார்த்து சிரிச்சாங்க. எனக்கு பரவாயில்ல, ஆண்டவரை உங்களுக்கு அவங்க சிரிச்சவங்க சொன்னாங்க, ஆண்டவரை உங்களுக்கு பிடிச்சதான் போதும், ஆண்டவரை உங்களுக்கு பிடிச்சவங்க வாழ ஆசைப்படுறேன். மாம்சகிரிகள் மட்டும் மாறல, ஆவிக்கிறவங்க எல்லாமே சேர்ந்து மாறிடுச்சு தெரியுமா? எல்லாத்தையுமே ஆண்டவர் மாத்தினாரு. ஆண்டவர் பிடிச்ச மாதிரி வாழ ஆரம்பிச்சாங்க. ஆண்டவர் பிடிச்ச மாதிரி நம்ம இருக்கணும். ஆண்டவர் நம்மளோட இருப்பாரு. பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருந்தாங்கன்னா பாவத்தை மேற்கொள்றதுக்கு அவர் வழி சொல்லுவாரு. எல்லா வித காரியத்திலும் நம்ம உதவி சொல்லுவாங்க. என்ன நம்மளால முடியாது, நம்மளால எதுவும் முடியாது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் முடியாது, எதுவுமே கிடையாது. ஆனா இதுக்கு என்ன பண்ணா நம்ம நம்பணும். நம்ம நம்பினா மட்டும்தான் நம்ம ஒரு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கை வந்து கொஞ்ச நாளைக்கு தான்.
பலத்தில் மிகுதினால 80, 70 அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒன்றும் வாழ மாட்டாங்க. இதுக்கு இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு. ஆனா இங்க உட்காந்து ஆண்டவரை பத்தி தெரியாதவங்க நரகத்துக்கு பிரச்சனை இல்லை. ஆண்டவரை பத்தி தெரிஞ்ச அறிஞ்ச 1900 வசதி கொடுத்து நம்ம நரகத்துக்கு நினைச்சுங்க. அதை விட ஒரு எப்படி சொல்றது, அதை விட ஒரு விஷயம் வேற எதுவுமே கிடையாது. அதுக்கு நம்ம ஆண்டவரை தெரியாம நரகத்துக்கு போயிடலாமே. தெரிஞ்சுக்கிட்டே நம்ம போனோம்னா அது வேஸ்ட்டுங்க. ஆனா ஆரோக்கிய வாழ்க்கையே வேஸ்ட். அதனால ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து அவருக்காக மறுத்து ரத்த சச்சனை மறுப்பாளன்னு நம்ம கூடுங்க உங்களை வாழ வைப்பாரு. அவரை பிடிச்சா நமக்கு என்ன எந்த அனுபவம் நினைக்கிறது, எந்த அனுபவம் நம்ம வாழ வைக்காது. அவரோட அன்பு மட்டும்தான் நம்மளை வளைக்கும். ஜீவனானந்தன் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ஒரு ஆளுந்தாரு. நான் சொன்ன மிஷினர் தான் வெளிநாட்டு ஜீவனானந்தன் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ஒரு ஆளுந்தாரு. அவர் எத்தனை அவரு என்ன பண்ணாருன்னா சுவிசேஷத்துக்கு வித்திட்டவர் தான். அவர் எம்எல் ஜபசிங்கன்னு சொல்லிட்டு அவர் கூட இருந்து அவர் வழியில வந்தவர் தான். நம்மளுக்கு சில வசனங்கள் எல்லாம் தெரியறதில்ல. எசைகள் 36 எசைகள் 33 6ஆம் வசனம் படிச்சீங்கன்னா நம்ம சும்மாவே இருக்க மாட்டோம். ஏன்னா அந்த வசனத்துல சொன்னீங்கன்னா நம்ம பட்டயத்தை வருவதை கண்டு என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு எச்சரிக்கணும். நம்ம சும்மா இருந்துச்சுன்னா அவன் செத்துருவாங்க மத்தியில். ஆனா அந்த ரத்த விளையாட்டு பாரு நம்ம கையில கேட்பாரு. ஆண்டை பத்தி நம்ம அறிஞ்சவங்க நம்ம போய் மற்றவங்களுக்கு சொல்லலன்னா நம்ம கையில கேட்பாரு. நிறைய பேரு ரோமர் 1:25 படி அதாவது உலக சிருஷ்டிகளை விட்டுட்டாங்க, சிருஷ்டியை பிடிச்சிக்கிட்டு ஆயிராங்க. ஏன் அவங்க வேலை முடியும் இல்ல, ஏன் இன்னைக்கு வேலைக்கு சர்ச்சைக்கு வேலை போறாங்க. எல்லாமே சிருஷ்டி ஆண்டவரால படைக்கப்பட்டது. அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆண்டவர் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 18, 19, 22 வருஷம் படிச்சீங்கன்னா எந்த மனுஷனே உங்களுக்கு பக்கத்துல உள்ள தப்பு செஞ்சு வச்சீங்கன்னா தப்பு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லாம இருக்க மாட்டீங்க. ஏன்னா ஒருத்தன் ஆண்டவர் பத்தி அறிஞ்சு இந்த பாவத்தை போய் செய்யறான்னு வச்சீங்களா அவங்க சொல்லி கொடுங்க அப்படி இருக்க கூடாதுங்க. நம்ம சொன்னாதான் அவன் திரும்ப வாழ்ந்துருவோம். அதுக்குதான் ஆண்டவர் நம்மள ஏற்படுத்தி வச்சிருக்காரு. அவருக்கு நம்ம பரிசுத்தமா வாழும்பொழுது மற்றவங்க யாரையும் பரிசுத்தமா வாழாம இருக்க விட மாட்டோம். அவங்களையும் நம்ம கூட சேர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆத்மா வாழ வரும். எல்லாருக்குமே ஒரு ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. யாருமே ஊழியம் இல்லைன்னு சொல்லாதீங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவ ஆண்டவர் பின்பற்றுகிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் எல்லா ஊழியத்தையும் ஆண்டவர் ஒரே ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்காரு. என்ன ஒண்ணுன்னா 10:28ஆம் அதிகாரம் 18, 19, 20 அப்பொழுதே சமீபத்தில் வந்து அவர் நோக்கி வானத்தில் கொண்டு சகல இடமும் கொடுக்கப்படுது. அங்கே புறப்பட்டு போய் சகல ஜாதி சிசராகி பிதாகுமார் பரிசுத்தம் நாசனம் கொடுத்து நாங்கள் கட்டளையாக கை கொண்டு உபதேசம் பண்ணுங்கள். அந்த ஊழியத்தை எல்லாம் கொடுத்துருவாரு. சுவிசேஷம் சொல்வது நம்ம மேல் விழுந்த கடமை. அதை சொல்லாவிட்டால் அவனுக்கு ஐயோ. சுவிசேஷம் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சரியா இருக்கணும். நானே உங்களுக்கு என்ன பண்ண இது பண்ணி அங்க வெட்டிக்கிட்டு இங்க வெட்டிக்கிட்டு அப்படி இப்படி உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுங்க போராண்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம கஷ்டப்படணும். ஆண்டவர்களை நிக்கணும் தெரியுமா. நம்ம நிக்கணும்னா அப்புறம் அவங்க யாரும் வாங்க முடியாது. எத்தனை பேர் இறந்துட்டு இருக்காங்க தெரியுமா, எத்தனை பேர் அழிஞ்சிருக்காங்க தெரியுமா. இந்த யூஐ தேசத்துல இன்னைக்கு எத்தனை தப்பு நடக்குது தெரியுமா. இன்னைக்கு ஆனா அவங்க முத்திரை போட்டு அவங்க அழைச்சிருக்காங்க. அவர் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு முத்திரை போட்டு அழைச்சிருக்காங்க. அவர் அழைச்சதுக்கு இன்னையோட பாவத்தை விட்டுரும். ஏன்னா ஐயா சொன்ன மாதிரி அவனை கோவப்படும் சொல்லிட்டு விட்டுருவாரு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆண்டவர் சம்மந்தம் இருக்காது. ஆனா நினைச்சுக்கோங்க, எப்ப ஆண்டோட வருகை வரும் நம்ம அதை பத்தி கவலைப்படல. யுத்தம் முடிஞ்சு நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும். இன்னும் யுத்தம் முடியவே இல்லை. லெபனான் இஸ்ரேல் சண்டை அந்த பக்கம் நடிச்சிட்டு இருக்கு தெரியுமா. 31 கோடி பேர் இது வரைக்கும் பஞ்சத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்ன தெரியுமா, 31 கோடி பேர் இது வரைக்கும் இந்த உலகத்துல 31 கோடி பேர் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டு கிடக்காங்க. நம்ம 3 வேளை சாப்பாடு கொடுக்குற ஆண்டவர் சாப்பிட்டு எடுத்துக்கலாமா அந்த காலம் இருக்கு. நான் அவங்க சொல்றேன், நம்ம என்னோட வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டு 3 பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஆண்டவர் ஸ்டேட்டஸ் போட்டு அந்த ஒண்ணு பண்ண மாட்டோம். செல்ல வச்சு நம்ம என்னென்னமோ பார்க்கணுமே தவிர அதுல ஒரு ஸ்டேட்டஸ் பண்ண மாட்டாங்க. ஆண்டவர் பத்தி ஒரு ஸ்டேட்டஸ் பண்ண மாட்டாங்க. அதை பத்தி ஃபோன் பண்ணி அவங்களுக்குள்ள ஆண்டவர் பத்தி சொல்றதுக்கு எனக்கு ஒரு வழி கிடைச்சிச்சு. அது மாதிரி நம்ம சின்ன சின்ன ஊழியத்தை கூட பண்ணலாம். ஆண்டவர் பத்தி எப்படியா சொல்லணும்னு ஒரு எண்ணம் மட்டும் இருந்தா போதும். அநேக என்ன பண்ண சந்திக்கலாம். கடைசி காலத்துல என்ன சொன்னாங்கன்னா ஆண்டவர் எவனை ஜனம் நம்மதான் எவனை ஜனம்னா இளைய தலைமுறை நம்மளதான் ஆண்டவர் எழுப்பி அவருடைய வருகைக்காக பயன்படுத்துவார். ஒரு எழுப்பதற்காக பயன்படுத்த நம்மளதான் அவர் பயன்படுத்துவார் தெரியுமா. கடைசி காலத்தில் எளியாக்களை எழுப்பான்னு சொன்னாரு, யோவான்களை எழுப்பான்னு சொன்னாரு. ஏன் எளியா எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமில்ல, மேக்சிமம் தெரியும் நினைக்கிறேன். நெருப்பு அதாவது அக்னியை கையில வளர வச்சுக்கிட்டு அந்த நாட்களை எழுப்பி அவர் கடைசி காலத்துல பிதாக்களை பிள்ளைகள் எடுத்திருக்கோம், பிள்ளைகளை பிதாக்கள் எடுத்துக்கோம், திருப்பி அந்த மனுஷனை அவர் எழுப்புவார். அதுக்கு நம்மளை விட்டு கொடுக்கும். அவர் சொல்றாரு, ஏசாயாவுல ரொம்ப இந்த அகிலத்தையும் படைச்ச ஆண்டவர் சொல்றாரு, என் காரியமா யாரை அனுப்புவேன், என் காரியமா யார் போவார். இந்த உலகத்துல உள்ள எல்லா மக்களும் அவருக்கு அடிப்படைஞ்சாங்க. ஆனா அவர் பாக்குறாங்க 80, 70 அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒன்றும் வாழ மாட்டாங்க. இதுக்கு இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு. ஆனா இங்க ஆண்டவரை பத்தி தெரியாதவங்க நரகத்துக்கு கூட பிரச்சனை இல்லை. ஆண்டவரை பத்தி தெரிஞ்ச அறிஞ்ச 1900 வசதி கொடுத்து நம்ம நரகத்துக்கு நினைச்சுக்கலாம். அதை விட ஒரு எப்படி சொல்றது, அதை விட ஒரு விஷயம் வேற எதுவுமே கிடையாது. அதுக்கு நம்ம ஆண்டவரை தெரியாம நரகத்துக்கு போயிடலாமே. தெரிஞ்சுக்கிட்டே நம்ம போனோம்னா அது வேஸ்ட்டுங்க. ஆனா அதுக்கு வாழ்க்கையே வேஸ்ட். அதனால ஆண்டவர்
அவருக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து அவருக்காக மறுத்து ரத்த சச்சனை மறுப்பாளன்னு கூடுங்க உங்களை வாழ வைப்பாரு. அவரை பிடிக்கிற நமக்கு என்ன எந்த அனுபவம் நினைக்கிறது எந்த அனுபவம் நம்ம வாழ வைக்காது. அவரோட அன்பு மட்டும்தான் நம்மளை வளைக்கும். ஜீவனானந்தன் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ஒரு ஆள் இருந்தாரு. நான் சொன்ன விஷயம் தான் வெளிநாட்டு ஜீவனானந்தன் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ஒரு ஆள் இருந்தாரு. அவர் அவரு என்ன பண்ணாருன்னா சுவிசேஷத்துக்கு வித்திட்டவர் அவர் தான். அவர் எம்எல் ஜபல்சிங்கன்னு சொல்லிட்டு அவர் கூட இருந்து அவர் வழியில வந்தவர் தான். நம்மளுக்கு சில வசனங்கள் எல்லாம் தெரியுது. எசைக்கியல் 36 எசைக்கியல் 33 படிச்சீங்கன்னா நம்ம சும்மாவே இருக்க மாட்டோம். ஏன்னா அந்த வசனத்துல சொன்னீங்கன்னா நம்ம வந்து பட்டயத்தை வருவது கண்ணை என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு போய் எச்சரிக்கணும். நம்ம சும்மா இருந்துச்சுன்னா அவன் செத்துருவாங்க அக்கௌண்ட். ஆனா அந்த ரத்த வியாதியில் பாரு நம்ம கையில கேட்பாரு. ஆண்டை பத்தி நம்ம அறிஞ்சவங்க நம்ம போய் மற்றவங்க சொல்லலாம் நம்ம கையில கேட்பாரு. நிறைய பேரு ரோமர் 1:25 படியே அதாவது உலக சிருஷ்டிகளை விட்டுட்டாங்க, சிருஷ்டியை பிடிச்சிக்கிட்டு ஆயிராங்க. ஏன் அவங்க வேலை முடியும் இல்ல, ஏன் நீங்க வந்து வேலைக்கு கட்சி வேலை எல்லாமே சிருஷ்டி ஆண்டவரால படைக்கப்பட்டது. அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆண்டவர் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 18, 19, 22 வருஷம் படிச்சீங்கன்னா எந்த மனுஷனையும் உங்க பக்கத்துல தப்பு செஞ்சு வச்சீங்கன்னா தப்பு பொருள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லாம இருக்க மாட்டேங்க. ஏன்னா ஒருத்தவன் ஆண்டை பத்தி அறிஞ்சு அந்த பாவத்தை போய் செய்யறான்னு வச்சீங்கன்னா அவங்க செஞ்சு கொடுங்க அப்படி இருக்கவே கூடாதுங்க. நம்ம சொன்னாதான் அவன் திரும்ப மறந்துடுவான். அதுக்குதான் ஆண்டை நம்ம ஏற்படுத்தி வச்சிருக்காரு. அவருக்கு நம்ம பரிசுத்தமா வாழும்போது மற்றவங்க யாரையும் பரிசுத்தமா வாழாம இருக்க விட மாட்டோம். அவங்களையும் நம்ம கூட சேர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆத்திரம் வாழ வரும். எல்லாருக்குமே ஒரு ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. யாருமே ஊழியம் இல்லைன்னு சொல்லாதீங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஆண்டவர் பின்பற்றுகிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் எல்லா ஊழியத்தையும் ஆண்டவர் ஒரே ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்காரு. என்ன ஒண்ணுன்னா 10:28 அதிகாரம் 18, 19, 20 அப்பொழுது சமூகத்தில் வந்து அவர் நோக்கி வானத்தில் கொண்டு சகல இடங்களும் கொடுக்கப்பட்டது. அங்கே புறப்பட்டு போய் சகல ஜாதி சிசராகி பிதாகுமார் பரிசுத்தவான்களால் நாசம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையாக கைகொண்டு ஒரு உபதேசம் பண்ணுங்கள். அந்த ஊழியத்தை எல்லாம் கொடுத்துருக்காரு. சுவிசேஷம் சொல்வது நம்ம மேல் விழுந்த கடமை. அதை சொல்லாவிட்டால் அவனுக்கு ஐயோ. சுவிசேஷம் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சரியா இருக்கணும். நானே வந்து கண்ணா பண்ணி அங்க வெட்டிக்கிட்டு இங்க வெட்டிக்கிட்டு அப்படி இப்படி உங்களுக்கு நின்றுட்டு ஆண்டை சொன்னீங்கன்னா போராட்டு போயிட்டு இருக்கான். நம்ம பரிசு கொடுக்கணும். ஆண்டவர்களை நிக்கணும் தெரியுமா. நம்ம நிக்கணும்னா அப்புறம் அவனை யாரையும் மாற்ற முடியாது. எத்தனை பேர் இறந்துட்டு இருக்காங்க தெரியுமா, எத்தனை பேர் அழிஞ்சிட்டு தெரியுமா. இந்த யூஎஸ்ல இன்னைக்கு எத்தனை தப்பு நடக்குது தெரியுமா. இன்னைக்கு ஆனா அவங்க முத்திரை போட்டு ஆண்டை அழைச்சிருக்காங்க. அவர் அப்படின்னு சொல்லிட்டு முத்திரை போட்டு அழைச்சிருக்காங்க. அவர் அழைச்சதுக்கு இன்னையோட பாவத்தை விட்டுரும். ஏன்னா ஐயா சொன்ன மாதிரி அவனை போக விடுன்னு விட்டுருவாரு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆண்டவர் சம்பந்தம் இருக்காது. ஆனா நினைச்சுக்கோங்க, எப்போ ஆண்டோட வருகை வரும் நம்ம அதை பத்தி கவலைப்படல. யுத்தம் முடிஞ்சு நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும். இன்னும் யுத்தம் முடியவே இல்லை. லெபனான் இஸ்ரேல் சண்டை அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கு தெரியுமா. 31 கோடி பேர் இது வரைக்கும் பஞ்சத்தினால பாதிக்கிட்டு இருக்காங்க. எதாவது தெரியுமா, 31 கோடி பேர் இது வரைக்கும் இந்த உலகத்துல 31 கோடி பேர் பொறுமையில சாப்பாடு பண்ணி சாப்பிட்டு கிடக்குறாங்க. நம்ம நம்ம 3 வேளை சாப்பாடு கொடுக்குற நல்லவர் சாப்பிட்டு எப்படி தூங்கி நம்ம அந்த காலம் இருக்க. நான் அவங்க சொல்றேன், நம்ம என்னோட வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டு 3 பேர் எனக்கு போன் பண்ணாங்க. ஆண்களோட ஸ்டேட்டஸ் போட்டு அந்த ஒண்ணு பண்ண மாட்டோம். செல்ல வச்சு நம்ம என்னெல்லாம் பாக்குறோம் தவிர அதுல ஒரு ஸ்டேட்டஸ் போட மாட்டாங்க. ஆண்டரை பத்தி ஒரு ஸ்டேட்டஸ் போட மாட்டோம். அதை பத்தி போன் பண்ணி அவங்களுக்கு கூட ஆண்டரை பத்தி சொல்றதுக்கு எனக்கு ஒரு வழி கிடைச்சிச்சு. அது மாதிரி ஒரு சின்ன சின்ன ஊழியத்தை கூட போனோம். ஆண்டரை பத்தி எப்படியா சொல்லணும் ஒரு எண்ணம் மட்டும் போதும். அநேக என்ன பண்ண சந்திங்க. கடைசி காலத்துல என்ன சொன்னாங்கன்னா ஆண்டவர் எவ்வளவு ஜனம் நம்ம தான் எவ்வளவு ஜனம்னா இளைய தலைமுறை நம்மளதான் ஆண்டவர் எழுப்பி அவருடைய வருகைக்காக பயன்படுத்துவார். ஒரு எழுப்பதற்காக பயன்படுத்த நம்மளதான் அவர் பயன்படுத்துவார் தெரியுமா. கடைசி காலத்துல எளியாக்களை எழுப்புன்னு சொன்னாரு, யோவான்களை எழுப்புன்னு சொன்னாரு. ஏன் எளியா எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமில்ல, நான் சொன்னாங்க நினைக்கிறேன். நெருப்பு அதாவது அக்னியை கையில வளர வச்சுக்கிட்டு அந்த ஆட்களை எழுப்பி அவர் வந்து கடைசி காலத்துல பிதாக்களை பிள்ளைகள் இடத்திற்கும் பிதாக்கள் இடத்துக்கும் திருப்பி அந்த மனுஷனை ஆண்டவர் எழுப்புவார். அதுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். அவர் சொல்றாரு ஏசாயாவுல ரொம்ப இந்த அகிலத்தையும் படைச்ச ஆண்டவர் சொன்னாரு, என் காரியமா யாரை எழுப்புவேன், என் காரியமா யார் போவாங்க. இந்த உலகத்துல உள்ள எல்லா மக்களும் தான் அவருக்கு அடிப்படைஞ்சாங்க. ஆனா அவர் பாக்குறாருங்க யாருமே இல்லையா. ஏசாயிட்ட சொல்றாரு யாருமே ஏசாய பாக்குறாரு இந்த மாதிரி ஆண்டவர் பாக்குற சொல்றான். ஏன் அந்த பண்ண முடியாது யாரு காரணம் நம்ம எப்பதான் நம்ம எழுந்து போறோம், எப்பதான் எழுந்து போறோம். இந்த டெம்டேஷனுக்காகவே 5 நிமிஷம் அந்த சுகத்துக்காகவே அந்த ஆசைக்காகவே உங்க வாழ்க்கையை எடுக்க போறீங்களா. இதே நான் சொல்றேன் அந்த டெம்டேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது திருத்துக்கா. நானும் அப்படிதான் நினைச்சேன் நான் ஒண்ணு அப்படிதான் இன்னும் நானும் பாத்துருக்கேன். நம்ம அதை பண்றோம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த திருத்தமே கிடையாதுங்க. அதை செஞ்சுட்டு உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. வாலிப பிரயத்திலும் சிஸ்டர் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. வாலிப பிரயத்தில நம்ம நினைச்சோம்னா ஆண்டவர் என்ன பண்ணுவோம்னா கண்டிப்பா வாங்கி நடத்துவோம். அவரை நினைக்கிறதுக்காக இந்த வாழ்க்கை நம்மளுக்கு அவர் கொடுத்துருக்காரு. அவரை நினைச்சா நம்ம உயர்ந்த நம்பிக்கை போவோம். உங்களுக்கு உண்மையான சொல்ல மட்டும் நான் முடிக்கிறேன். இவ்வளவு நேரம் ஆண்டோட அவங்க நேரம் உங்க வந்து ஆலோசனை மட்டும் கேட்டீங்க. ஒரே ஒரு வாலிபன்
டேவிட் பெய்னார்ட்னு சொல்லிட்டு ஒரு வாலிபன். அவன் வந்து இங்கிலாந்து தேசத்துல உள்ள ஒரு மனுஷன். அவர் வந்து 17 வயசுல என்ன பண்றாரு, ஒரு குடும்பத்தை இழந்துட்டாரு. அவங்க அப்பாவையும் அவங்க அம்மா இழந்து அவர் ஒரு அனாதை. அவர் என்ன பண்ணாருன்னா 21 வயசுல ஆண்டவரை பத்தி ஏற்றுக்கொண்டாரு. சபைக்கு வா நம்ம எதுக்கு சொல்றோம்? சபைக்கு வந்து நான் சும்மா ஏதோ விளையாட்டு போக சொல்றோம். சபைக்கு வந்தாலும் ஒரு மனுஷன் மாறவே முடியும். சபைக்கு வரணும் ஒரு மனுஷனும் மாறுது. நல்ல ஆண்டு சொல்றது சபை கூடுவது விட்டு விடுறது அப்படின்னு சொல்றாரு. சபை எல்லாரும் ஒரு இடத்துல போகும்போது அவரோட பிரச்சனை அப்படியே நம்ம என்ன பண்ணணும், வழி நடக்கும், அதை மாற்றும். அவனோட வார்த்தை ஒவ்வொரு நாளும் புற முடியும். என்ன புற முடியும் அப்படி மாறும். ஒவ்வொரு நாளும் புற முடியும். நம்ம ஒரு ஆப்ல யூஸ் பண்ண பார்த்தீங்களா, வாட்ஸ்அப் தவிர மற்ற இன்ஸ்டாகிராமு, இந்த பேஸ்புக்கு, தேவையான ட்விட்டர், என்னென்ன ஆப்ல யூஸ் பண்றோம். எந்த ஆப்பை வந்து நாங்க நன்மைக்கு நேரம் கொண்டு போகலாம், ஏதாவது சொல்லுங்க, ஒரு நன்மைக்கு நேரம் கொண்டு போகலாம், ஏதாவது தீமைக்கு நேரம் கொண்டு போகலாம். உனக்கு கை இடல் உண்டாக்கினா கையை தடுத்து போடு, கால் இடல் உண்டாக்கினா காலை தடுத்து போடு, கண்ணு இடல் உண்டாக்கினா உன் கண்ணை புடிக்க மாட்டியா. ஆனா 2 கண்ணா உடனே நீங்க நரகத்துல போய் செஞ்சீங்க விட ஒரு கண்ணா போய் ஆண்டோட பரலோகத்துல பேசலாம்னு ஆண்டு சொல்றாரு. அதுக்காக வந்து கண்ணு கையை காலை ஒட்டிக்கிட்டு கூட சொல்ல. உனக்கு வந்து செல்லு இடம் உண்டாக்குதா, செல்ல வந்து இன்ஸ்டாகிராம் உனக்கு அப்ப உங்களுக்கு பிரச்சனை உண்டாக்குதா, அதை அங்க அணிசல் பண்ணு. அப்படிதான் சொன்னேன். எனக்கு அநேக பாவம் நிறைய பேருக்கு தெரியாம நம்ம பாவத்தை வந்து நம்ம நிறைய ஆப்பிள் மறைச்சு வைப்போம். ஆனா ஆண்டவர் மறைக்க முடியாது. ஆண்டவர் பார்த்துட்டே இருக்க எல்லாத்தையும். எனக்கு ஒரு நாள் குத்தப்படுது. ஒரு நாள் மாற்றத்துக்கு முன்னாடி அப்பா நான் மாறணும் சொல்றப்ப உன்னை விட்டு கத்திட்டு ஃபர்ஸ்ட் அழிச்சிருக்காரு. நான் ஆண்டவர் உருவாக்குறேன். எஸ்தர் ராஜாத்தை எப்படி அகஸ்வர ராஜா கிட்ட கொண்டு போறதுக்கு 1 வருஷ காலமா ஆண்டவர் எப்படி அவங்க பரிசுத்த மூலம் மனிதர்கள் பரிசுத்தப்படுத்துறாங்க. அது மாதிரி பரிசுத்தாவியை பற்றி கொடுத்து நம்மளை வந்து ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துவார். பரிசுத்தப்படுத்துறது நம்மளோட காரியங்களை பாவங்களை வந்து என்ன பண்ண விடணும், விட்டாதான் முடியும். நான் சர்ச்சை உள்ள வச்சே நான் வந்து டேட் பண்ணேன். உங்களால முடியாது, வெளில போயிட்டு நம்ம பிசா சொல்ல மாட்டேன். நான் ஒரு நாள் வெளில போயிட்டு டேட் பண்ண நினைச்சேன். சர்ச்சு முடிஞ்சு வெளில போய் டேட் பண்ண முடியல. சர்ச்சு உள்ளே வச்சு நான் அழிச்சிருக்கேன். ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும்னா அந்த காரியத்தை எல்லாத்தையும் அழிச்சிருக்கேன். சர்ச்சு உள்ளே வச்சுன்னா எல்லா ஆப்பையும் பேஸ்புக் அன்இன்ஸ்டால் பண்ணேன், தேவையில்லாத ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணேன், மறைச்சு ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணேன். அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் என்கிட்ட தொட்டார். இப்படியே ஒரு வசனம் சொன்னது ஏசாயா 59:1-2 ரட்சிய படிக்க அவரோட கரம் குடிய போகல, கேட்க படிக்க அவரோட செவி மந்தமாகல. என்ன தெரியுமா, அவரு நம்ம வந்து என்னெல்லாம் தொட்டணும் யாரும் நம்ம காலம் வாங்காது அழகா கீழே சொல்லுவோம். அவரோட பாவம், நம்மளோட பாவம், நம்ம செய்த பாவம் என்ன பண்ணிருக்கான், ஆண்டவருக்கும் நம்மளுக்கு அவர் முகத்துக்கு மதுரை எடுத்துருக்காங்க. பாவம் நம்ம செய்ய பாவம் இல்லையா, நம்ம செய்யற பாவமும் அத்தியமும் ஒரு மதுரை எடுத்துருக்கு. அதை நம்ம என்னதான் ஆண்டவர் கூப்பிட்டாலும் ஒன்றும் கால விட மாட்டேங்க. நம்ம பாவத்தை மறைச்சிட்டு இருக்க. முதல்ல நம்ம பாவத்தை விடுவோம், அதுக்கப்புறம் ஆண்டவர் கூப்பிடுவோம். ஆண்டவர் பயன்படுத்துவார். இந்த டேவிட் பெய்னார்ட்ங்கிற மனுஷன் அவர் பயன்படுத்துறத பாத்தீங்கன்னு வச்சுங்களா, அமெரிக்காவில செவின்ல மத்தியில ஒரு ஊழியர் செஞ்ச மனுஷன். அவங்களுக்கு மத்தியில இந்தியர்கள் இருந்தாங்க இல்லையா, இந்தியர்கள் அவங்களுக்கு மத்தியில ஊழியர் செஞ்சு 29 வயசுல ராசுமையினால பாதிக்கப்பட்டு ரத்த சாட்சியா மறிச்சார். சபைக்கு போய் வார்த்தையை கேட்டு உடம்பிடப்பட்டு நம்ம செய்யலாம் பாவம்னு தெரிஞ்சு அறிஞ்சு அந்த பாவத்தை விட்டு கொடுத்து ஆண்டவருக்காக மனம் திரும்பி வாழ்ந்து ரத்த சாட்சியா மறிச்சாரு. நம்ம எல்லாரும் மேக்சிமம் உட்காந்து இந்தியர்கள் தான். நம்ம இந்தியர்களுக்கு மத்தியில ஊழியர் செய்யணுமா? யாரோ ஒரு அமெரிக்காக்காரங்க இருக்கிறாங்கன்னா ஏங்க நம்மளும் இருக்க மாட்டேது? நம்ம எப்ப இறங்க போறோம்? ஆண்டவருக்காக நம்ம எப்ப நிக்க போறோம்? வாழ்வு பிரியத்துல ஆண்டவருக்காக நம்ம நிக்கலன்னா வேற எப்ப நிற்போம்? நீங்க எல்லா மிஷினரையும் கணக்கெடுத்து பாருங்க. எல்லாரும் வாழ்வு பிரியத்துல ஏறினவங்க தான். 40 வயசு 50 வயசுல ஏறினவங்க யாரும் கிடையாது. எல்லாரும் வாழ்வு பிரியத்துல ஏறினவங்க தான். நம்ம அதனாலதான் ஆண்டவர் அழகா சொல்லி பிரசங்கம் பண்ணது இல்ல, வாழ்வு பிரியத்துல சிஷியர்கள் என்னன்னு சொல்லிட்டு. வாழ்வு பிரியத்துல நினைக்க முடியாது, தெரியும் ஆண்டவருக்கு. இந்த யாருமே சொல்லிக்கணும் பெரிய பேர் நம்ம ஆண்டவன் சின்ன பிள்ளைய உங்க ஆண்டவன் அப்படின்னு சொல்ல முடியாது. வாழ்வு பிரியத்துல சிஷியர்கள். ஏன்னா வாழ்வு பிரியத்துல ஈஸியா பாவம் வரும். நம்ம எதை பார்த்தாலும் நம்ம கண்ணோட உடல் நீங்க பண்ணுங்க. காலையில நீங்க எழுந்திருக்கிறீங்களா, ஜெபம் பண்ணும்போது நம்மளோட கண்ணோட உடல் நீங்க பண்றப்பா ஃபர்ஸ்ட் அவங்க நீங்க ஆதரவு செய்யப்பான்னு சொல்லிட்டு போங்க. ஒரு பொண்ணு போறாங்கன்னா அவங்க தப்பா பார்த்துட்டா திரும்ப அடுத்த வாட்டி பார்த்தாலே அது தப்பு தான். ஒரு வாட்டி பார்த்து கீழே முடிஞ்சிடுமா, அதுக்கப்புறம் நம்ம போயிட்டே இருக்கணும். ஆனா எதத்தோடு பார்க்கறது, நம்ம தேடி பார்க்கறது, எதத்தோடு பார்க்கறது. ஆனா பரிசுத்த உணர்த்த போறோம். ஏன்னா அந்த பரிசுத்த ஆவியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா யோகான் 14, 15, 16 அது 3 தெரிஞ்சுக்கணும். அவர் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கீங்க. பேச்சாளராக வழி நடத்துகிறவர், பாவத்தை கண்டு உணர்த்துகிறவர், பாவத்துக்கு போகாதபடிக்கு என்னமோ நம்ம கூட இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. நமக்காக பெருமூச்சோட பிதாவிட்ட வேண்டுதல் செய்கிறவர் பிள்ளைப்பட்டிருக்காங்க மாத்தணும் சொல்லிட்டு அவர் தான் நமக்காக நிற்பாரு. பரிசுத்தாவியோட நம்பிக்கை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மனுஷன் 29 வயசுல என்ன பண்றா, ரத்த சத்தியம் மறைச்சிட்டாரு. அது மாதிரி நம்மளும் ஆண்டவருக்காக நின்று எழுப்பி பிரகாசிச்ச மட்டும்தான் ஆண்டவர் நம்மள வழி நடத்த நல்லவராக இருக்கிறாரு. அவருக்காக நம்ம நித்திய ஜீவன்ல சுதந்திரக்க நம்மளுக்கு வழி செய்வாரு. இவ்வளவும் கேட்டுட்டு இவ்வளவு வசதி கேட்டுட்டு நான் அப்படியேதான் இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆதியாகமம் 39 1-12 வசனங்கள்ல யோசேப்புக்கு ஒரு சாங் வந்துச்சு. அது யாருக்கும் தெரியும், சொன்ன அவசியம் இல்லை. அதே மாதிரி நீதிமொழிகள்ல 7ஆம் அதிகாரத்துல 6-22 அதே மாதிரி ஒரு வேசியோட சோதனை தான். ஒரு வாலிபன் நிற்பான், அந்த வாலிபனை போயிட்டு அவனுடைய இசைவன் சொல்லிட்டு கூப்பிடுவான். அது இந்த பிரச்சனை 2 பேருக்கும் ஒரே பிரச்சனை தான். யோசேப்பை விட்டுட்டு
போன பாவத்தை ராஜாக்களுக்கு மத்தியில மந்திரிகளுக்கு மத்தியில அவனை உயர்த்தி வச்சாரு. நீதிமொழிகள அந்த பாவத்துக்கு என்ன பண்ணுவோம், அந்த வாலிபன் இசைஞ்சு போவான், அந்த லேடிஸோட அந்த விபச்சாரோட சேர்ந்து போவான். நெஞ்சில வந்து ஈரல்ல வந்து என்ன பண்ணா எங்கேயும் இந்த அம்பு வந்து தெரியாது, அம்பு வந்து பறந்தவன அந்த இடத்துல போடுதுருந்தோம். நம்ம என்ன பண்ண போறோம்னு முடிவு பண்ணி யோசனை போல இருக்க போறோமா இல்ல நம்ம அந்த வாலிபனை போல இருக்க போறோமா? பெண்கள் கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கீங்க, பரவாயில்ல, ஆண்டவன் நினைச்சுக்கிறா, நிறைய பேர் வரல. ஆனா உங்களை ஆண்டவர் என்ன பண்ண போறோம்னா தீனால்கார மாதிரி நீங்க இருக்க வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு பிரிச்சு எடுத்து ஆண்டவர் கொண்டு வந்திருக்காரு. தீனால் என்ன பண்ணாங்க தெரியும் இல்லையா? யாக்கப்பட்ட மகள் சும்மா பேச போறேன், சும்மா பார்க்க போறேன் போனாலும் அவங்களோட வாழ்க்கையை இழந்துட்டாங்க. அது மாதிரி நீங்க இப்ப பிரிஞ்சு வந்திருக்கீங்கன்னா ஆண்டவர்களை பிரிச்சு கொண்டு வந்திருக்காரு. நீங்க வந்து ஆண்டவர்ல தீனால் மாதிரி இல்லாம ஒரு இஸ்ரவேலின் தாயாகிய தெபோராள் மாதிரி இருங்க, ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாரு. அப்புறம் ரூத் மாதிரி இருங்க, அந்த விசுவாசத்தை ஆண்டவர்களை கொடுப்பாரு. பெண்கள் அந்த தெபோராளை பத்தி சொல்லணும்னு வச்சுக்கலாம், நியாயம் 4ஆம் அதிகாரத்துல பயங்கரமா சொல்லியிருப்பாங்க. 10,001 ஆண்டுல ஆண்டவர் வழிநடத்த சொல்லியிருப்பாரு. அது மாதிரி ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுங்க, ஆண்டவர் வழிநடத்துவாரு. என்ன மாற்றம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை மாற்ற வளரா இருக்கிற ஆண்டவர் வார்த்தைகளை காரணத்துக்கு